உறவுகள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அற்புதமான ஒரு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். நான் வெளி மாநிலத்தில் இருக்கேன், இல்லை நான் வெளி மாவட்டத்தில் இருக்கேன். என்னுடைய ஊராட்சியில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் அதை இருந்த இடத்துலையும் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறப்பான ஆப்ஷன் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசு ஒரு அற்புதமான ஒரு செயலியை ரொம்ப நாளைக்கு முன்னாடி வெளியிட்டிருக்கிறாங்க. மேரி பஞ்சாயத் என்னுடைய ஊராட்சி அப்படிங்கிற தலைப்பில் இந்த ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா அழகாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த ஆப்போட லிங்க் நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உறவுகளை நீங்கள் அதை பயன்படுத்தி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள் ஊராட்சியோட வரவு செலவு விவரங்களை பார்த்துக்கலாம். அதேமாதிரி உங்கள் ஊராட்சியில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ மக்கள் தொகை, ஆண் எவ்வளோ, பெண் எவ்வளோ, எல்லா டீட்டெயிலும். ஸோ அதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் கேட்கும், நிறைய லாங்குவேஜஸ் கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான சிறப்பு ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டை சேர்ந்த அன்பு தம்பி நம்முடைய டீமை சேர்ந்த திரு லோகநாதன் அவர்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது இதில் தமிழ் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ அவர் பிஎம்சியில் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருந்தார். மத்திய அரசுக்கு வந்து ஒரு தகவல் தெரிவிச்சிருந்தார். இந்த மேரி பஞ்சாயத்து ஆப்பில் இத்தனை லாங்குவேஜ் இருக்குது, ஆனால் தமிழ் மொழி இல்லை, இதை ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இப்போ தமிழ் மொழி ஆட் பண்ணியிருக்காங்க. இதற்கான முழுக்க இந்த பெருமையெல்லாம் தம்பி புதுக்கோட்டை திரு லோகநாதன் அவர்களை சார்ந்தது அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஓகே, இப்போ நம்ம தமிழை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜுக்கு போயிடலாம். நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த விதிமுறைகள்லாம் நீங்கள் தயவுசெய்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அலவுட் கொடுத்துக்கிறேன். அடுத்த செக்ஷனில் போய்க்கலாம். ஒவ்வொன்றா நீங்கள் வந்து வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இதெல்லாம் வந்து படிச்சுக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து குடியிருப்பாளர் குடிமகன் நுழைவு அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் அதில் போக வேண்டாம். கீழே பார்த்தீங்கன்னா குடிமக்கள் பதிவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா, அதில் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். ஸோ மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பெயர் வந்து உங்களுடைய பெயர் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். மொபைல் எண் வந்து கட்டாயம். இப்போ நீங்கள் வந்து பதிவு செய்யுங்க. இப்போ உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓடிபி அப்படியே வந்து மொபைல் நம்பர் இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஜென்ரேட் ஆகிரும். நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகிக்கும். இப்போ வந்து இதில் என்னென்னா 4 இலக்க எம்பின் உள்ளிடவும் சொல்லியிருக்காங்க. இதில் மேலே வந்து நீங்கள் என்ன உள்ளீடு செய்கிறீங்களோ அதே தான் கீழேயும் வந்து 4 இலக்க வந்து நீங்கள் எம்பின் வந்து உறுதி செய்யணும். அது உங்கள் ஞாபகத்தில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓகே பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெற்றிகரமான பதிவு. இப்போதைக்கு வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கான அனுமதி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நம்ம உள்ளே போய் இப்போ வந்து நம்ம போட்ட மொபைல் நம்பரையும் நம்ம 4 நம்பர் கொடுத்தோம் இல்லையா, எம்பின் நம்பரு, அதையும் நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்தை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஊராட்சி பெயர் மூலம் தேடிக்கலாம், பின் குறியீடு மூலம் நீங்கள் தேடிக்கலாம், மாநிலம் வாரியாக நீங்கள் வேணால் தேடிக்கலாம். இப்போ வந்து எப்படின்னா நான் சும்மா உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அப்படி போவோம். தமிழ்நாடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவாடானை. நான் என் ஏரியாவை கொடுத்து உள்ளே போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறுமலைக்கோட்டை. டன். என் பஞ்சாயத்தை நான் பார்க்க போகிறேன். இதில் வந்து லாங்குவேஜ் நம்ம வந்து மாற்றணும் இல்லையா, லாங்குவேஜ் வந்து நம்ம தமிழுக்கு மாற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா புரியும். ஆங்கிலம் தெரிஞ்சவங்க நீங்கள் ஆங்கிலத்திலே வச்சுக்கலாம், அதனால் நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம எப்படி வந்து இந்த ஆப்புக்குள்ளே ஐடி க்ரியேட் பண்ணி உள்ளே போகிறது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த அபவுட் பஞ்சாயத்து இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணாவே ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்தோட ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் பஞ்சாயத்தில் மொத்த மக்கள் தொகை வந்து எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயிலு. இதை மக்கள் தொகையை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா மேலே வந்து எத்தனை பேர் இருக்காங்க, ஃபீமேல் எத்தனை பேர் இருக்காங்க, மொத்த டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பீப்புள் இருந்தால்
ஓபிசி பீப்புள் இருந்தால், ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற கவுண்டிங்கை நீங்கள் இதில் பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்த் சப் சென்டர் ஒன்று எங்கள் ஏரியாவில் இருக்குது, எங்கள் ஊராட்சியில். உங்கள் ஊராட்சியில் என்னென்னலாம் இருக்கோ, அதாவது வந்து ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, இது மாதிரி முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது பூராமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. எங்கள் இதில் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வந்து 2 இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் வந்து 2 இருக்குது, அதையும் மேற்கோள் காட்டியிருக்காங்க. இப்படி உங்கள் கிராம ஊராட்சியோட ப்ரொஃபைல் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்துக்க முடியும் இதில் போனீங்கன்னா. 2வது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தோட உள்கட்டமைப்பு. இந்த பஞ்சாயத்தோட உள்கட்டமைப்பு பெரும்பாலும் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. உங்கள் ஊராட்சிகளில் ஒரு வேளை வந்து அப்டேட் பண்ணியிருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது வந்து அபவுட்டில் போய் ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அதான் வந்து ஸ்டாஃப்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா ஊராட்சி செயலாளர் மட்டும் இருக்காங்க. எங்கள் ஊராட்சியோட செயலாளர் பேர் திருமதி முத்துலட்சுமி அவர்கள். ஸோ அவங்களுடைய மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அவரோட மொபைல் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆயிருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் போய் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசிக்க முடியும். இப்படி வந்து நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, உங்கள் ஊராட்சி செயலாளரோட நம்பர் கூட தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை கூட நீங்கள் பயன்படுத்தி என்ன செய்யலாம்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ஆடிட்டிங்கோட ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்க்க முடியும், தணிக்கை குழு, அதாவது வந்து A to Z எல்லாமே இருக்குது. ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். இதில் வந்து நம்ம பார்ட் 2ல் வந்து பஞ்சாயத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய வரவு செலவு கணக்குகள் வந்து இதில் அப்டேட் பண்ணியிருக்க விவரங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். பஞ்சாயத்து கமிட்டியை நம்ம பார்க்கலாமா? இப்போ பஞ்சாயத்தோட கமிட்டி இதில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி, சென்ட்ரல் கமிட்டி, கிராம பஞ்சாயத்து கமிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கிராம பஞ்சாயத்து கமிட்டி கொடுத்து பார்க்கலாம், இல்லை சென்ட்ரல் கமிட்டிக்கு நம்ம கொடுத்து பார்க்கலாம், அதுவும் இல்லை. ஓகே, ஸ்டாண்டிங் கமிட்டி பாருங்கள். இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா நேச்சுரல் கமிட்டி, சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்டாண்டிங் கமிட்டி, எஜுகேஷன் கமிட்டி, மொத்தம் வந்து 7 நிலைக்குழு, இப்போ 8 நிலைக்குழு இதில் இருக்குது. இதில் யாரெல்லாம் வந்து உறுப்பினர்களாக இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் போட்டிருக்காங்க. இதில் வந்து இப்போதைக்குன்னு கிராம ஊராட்சி பதவி காலியிடமாக இருக்கிறதுனால உறுப்பினர்கள் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த பேர் லிஸ்ட் வராது. ஆனால் வந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேர் லிஸ்ட்டு இருக்கும். அந்த 28 மாவட்டங்கள் தவிர்த்து பாக்கி 9 மாவட்டங்கள் தற்போது இன்னும் வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கான அந்த டைமிங் இன்னும் முடியாமல் இருக்கு இல்லையா, அந்த ஊராட்சிகள்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த டீட்டெயில் வந்து அதில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு குழுக்களுடைய தலைவர் யார், உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க டீட்டெயிலையும் நம்ம இதில் பார்த்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஊராட்சியோடைய வரவு செலவு மற்ற எல்லா விவரங்களையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா லாங் வீடியோ நம்ம போட்டோம் அப்படின்னா நிறைய உறவுகளுக்கு அது போர் அடிக்காதனால பார்ட் 2ல் நிறைய விஷயங்கள் இந்த ஆப்பில் இருக்குது, நம்ம பார்க்கலாம். காத்திருங்கள், பார்ட் 2ல் உங்களை சந்திக்கிறேன்.